வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? எறும்பும் வெட்டுக்கிளியும் நண்பர்களாக இருந்தாங்களாம். ஒரு நாள் வெட்டுக்கிளியை பார்க்க எறும்பு போச்சான். எறும்பு வெட்டுக்கிளிகிட்ட கேட்டுச்சான், பனிக்காலம் வரப்போதே, உணவெல்லாம் சேமித்து வச்சிட்டிங்களா நண்பா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வெட்டுக்கிளி, அது பனிக்காலம் வரப்போது பார்த்துக்கலாம், இப்போ வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்கணும்னு எறும்புக்கு சொல்லிச்சான். எறும்பு, இப்போவே நாம் சேமித்து வச்சாதான் பனிக்காலத்தில் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் நம்மளால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லிச்சான். அதை வெட்டுக்கிளி பெருசாகவே கண்டுக்கலையாம். வழக்கம் போல் அது வாழ்க்கையை அனுபவிக்க கிளம்பிடுச்சான். எறும்பு பனிக்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் கடினமாக உழைச்சி சேமிக்க ஆரம்பிச்சிருச்சான். பனிக்காலம் வர வரைக்கும் தன்னோட கடின உழைப்பால் எவ்வளவு உணவுப் பொருட்களை சேமிக்க முடியுமோ அவ்வளவு உணவுப் பொருட்களை சேமித்து வச்சிருச்சான். பனிக்காலமும் வந்துடுச்சான். எறும்பு தன்னோட இடத்துலையே தான் சேமித்து வச்ச உணவுப் பொருட்கள்லாம் வச்சு சந்தோஷமாக அந்த பனிக்காலத்தை கடந்து போயிட்டு இருந்துச்சான். ஆனால் வெட்டுக்கிளியோ பனியையும் தாங்க முடியாமல் உணவும் இல்லாமல் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்துச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட எறும்பு நண்பனை பார்க்க போச்சான். எறும்பை பார்த்தோன்னே வெட்டுக்கிளி, நண்பா, நான் உன் பேச்சை கேட்காம தவறு பண்ணிட்டேன், என் தவறை மன்னிச்சு எனக்கு உதவி செய்வியான்னு கேட்டுச்சான். எறும்பும், நீ உன் தவறை உணர்ந்தாலே போதும்னு சொல்லி அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து உதவிகள் செஞ்சிச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இன்றைக்கி நம்ம கையில் காசு இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எல்லா காசையும் செலவு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சேமிச்சும் வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு நமக்கு தேவைப்படும் போது நம்ம யார்கிட்டையும் போய் உதவி கேட்க தேவையில்லை. நம்ம சேமித்து வச்ச காசே நமக்கு உதவி செய்யும். நம்ம இந்த சூழ்நிலையை சுலபமாக கடந்து வந்துடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.